வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த அரசியல் சவால்கள், அவர் படைத்த சாதனைகள், தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை தன்னுடைய ஒவ்வொரு திட்டங்களாலும் அவர் எப்படி மாற்றியமைத்தார், இதையெல்லாம் தான் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் நாம் கடந்த சில நாட்களாக அந்த 2001 முதல் 2006 வரையிலான அந்த காலகட்டம், அதிமுகவுடைய அந்த ஜெயலலிதாவினுடைய இரண்டாம் ஆட்சி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், தமிழ்நாட்டில் ஜனநாயகம் அபாயத்திற்குள்ளானது, கலைஞர் கைது செய்யப்பட்டது, அதைத் தொடர்ந்து நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய அராஜக ஆட்சிக்கு ஒரு சாட்சியமாக இருந்த பல்வேறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் கலைஞர் அவர்கள் அது எல்லாவற்றையும் மக்கள் மனதில் மிக ஆழமாக பதியும்படி கொண்டு சென்றார். அன்றைய அராஜக ஆட்சியினுடைய ஊழல் முகத்தையும் அராஜக முகத்தையும் மக்களிடம் தொடர்ந்து கலைஞர் அம்பலப்படுத்தினார். இந்த சூழ்நிலையில்தான் அன்றைக்கு ஒரு தேர்தல், 2006 தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்றத்திற்கான தேர்தல். அந்த தேர்தலில் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஒன்றை அவர் அமைக்கிறார். மறுபக்கம் அதிமுக ஒரு கூட்டணியை அமைக்கிறது. அதே சமயத்தில் பிஜேபி, தேமுதிக போன்ற கட்சிகளும் தேர்தல் களத்தில் களம் காண்கின்றன. 4 முனை போட்டியாக அந்த தேர்தல் அமைகிறது. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான முற்போக்கு கூட்டணி 168 இடங்களை பெற்று கலைஞர் 5ஆம் முறையாக மீண்டும் ஆட்சி அமைக்கிறார். ஒரு மிகப்பெரிய வரலாற்று தருணம் அது. மீண்டும் திமுக ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல உயிர்த்தெழுந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. அப்படி அந்த தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருந்ததாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட பொதுவாக எப்போதுமே குறிப்பிடப்படுவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்டினுடைய மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எது மிக முக்கியமோ அதையெல்லாம் வைத்துத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை அனைவருக்கும் ஏற்படுத்தியது. முக்கியமாக ஒரு 2 கால ஆட்சியிலிருந்து ஒரு புத்தளி பிறக்கத்தக்க வகையில் பல வாக்குறுதிகளை அந்த தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்தியது. முக்கியமாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, ஒரு 2 ரூபாய்க்கு அரிசி என்ற விதத்தில் 20 கிலோ அரிசி மாதம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவது, இப்படியாக பல வாக்குறுதிகள் அன்றைக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கப்பட்டன. முக்கியமாக நிலமற்ற விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்குவது உட்பட பல முழக்கங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு முன்வைத்தது. அந்த முழக்கங்கள் மக்களை ஈர்த்தன. அதன் தொடர்ச்சியாக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மகத்தான வெற்றியை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மக்கள் அளித்தார்கள். அந்த 5 ஆண்டு கால சாதனைகள் என்பது, அதாவது 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகள் என்பது இன்றைக்கும் வரலாற்று சாதனைகளாக பார்க்கப்படுகின்றன. இன்று தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்கள், அதாவது கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்புகள், இதிலெல்லாம் இன்று தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் அது அன்றைக்கு 2006, 2011 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த அந்த செயல்பாடுகளும் பணிகளும் தான் என்பதை நாம் வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் கூட பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஒரு நோயும், அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், காய்ச்சல்னால்
உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகுறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களாம் அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 ரூபீஸ் 200 ரூபீஸ்க்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலாவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிடும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து எடுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்துலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும். இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஜுரம் வரும். உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு விட்டு விட்டு ஜுரம் வரும் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது.
அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்கினதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது, அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது, மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையே வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மொதல் நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, மொதல் நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில எழுத்தாளர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக புகழ்பெற்றவர்களாக இருப்பார்கள். குறைந்தது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலாவது அவர்களின் புகழ் பரவி இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் அறியப்படாமல் அல்லது மறந்து போகிற சூழலும் வரும். அப்படித்தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள்களில், அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய குடியரசு ஏட்டில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த கைவல்ய சாமியாரை பற்றி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். திராவிடர் கழக வட்டங்களில் இருக்கின்றவர்களை தவிர பலருக்கு இந்த பெயர் அந்நியமாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய கட்டுரைகள் மிக கூர்மையானவை. அவற்றை பிற்காலத்தில் தொகுத்து சில கட்டுரைகள் வருகிற போது என்னை போன்றவர்கள் படித்திருக்கிறோம். இப்போது கைவல்ய சாமியார் கட்டுரைகள் என்றே ஒரு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது. 1926 33 வரைக்கும் 7 ஆண்டுகள் அவர் குடியரசு ஏட்டில் எழுதிய அந்த கட்டுரைகள் மட்டும் தொகுக்கப்பட்டு இந்த பெயரில் கைவல்ய சாமியார் கட்டுரைகள் என்னும் பெயரில் வெளிவந்திருக்கிறது. கோவையில் இருக்கிற விடியல் பதிப்பகம் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய புத்தகம் என்று தான் சொல்ல வேண்டும். கைவல்ய சாமியார் எழுதியிருக்கிற 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் 900க்கும் மேற்பட்ட பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது. அத்தனை கட்டுரைகளையும் தொகுத்திருக்கிற அந்த நூலின் தொகுப்பாசிரியர் ஆய்வாளர் வாலாஜா வல்லவன் அவர்கள் எல்லா பாராட்டுகளுக்கும் உரியவர். அவரும் பதிப்பகமும் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கட்டுரைகளை படிக்கிற போது நமக்கு பல செய்திகள் இப்படியும் ஒரு கோணத்தில் இதை அணுகலாமோ என்று தோன்றுகிறது. அந்த புத்தகத்திற்கு தனியாக பதிப்பாசிரியரோ தொகுப்பாளரோ முன்னுரை எழுதாமல் 1931 கைவல்ய சாமியார் பற்றி பெரியார் எழுதியிருக்கிற ஒரு
பக்கத்தையே முன்னுரையாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஐயா பெரியாரே சொல்லுகிறார், அவருடைய கட்டுரைகளுக்கெல்லாம் நான் ஒரு முன்னுரை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவரை விட நான் அறிவாளியாக இருக்க வேண்டும், எனவே நான் எழுதுவது பொருத்தமாக இருக்காது என்று பெரியாரே சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் கைவல்ய சாமியாரை யாருக்குத்தான் தெரியாது, எல்லோருக்கும் தெரியும், குடியரசு வாசகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்கிறார். அது 1931 2024 அப்படி எல்லோருக்கும் கைவல்ய சாமியாரை தெரியும் என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய இயற்பெயர் பொன்னுச்சாமி என்பது. அவர் கேரளாவிலே கள்ளிக்கோட்டையில் பிறந்தவர், பாலக்காட்டில் சின்ன வயதில் படித்தவர். பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார். 7ஆம் வகுப்பு வரை தான் அவர் படித்திருக்கிறார். அவருடைய கட்டுரைகளை படிக்கிற யாருக்கும் இவர் 7ஆம் வகுப்பு தான் படித்தவர் என்று நம்பவே இயலாது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே இருக்கிற நேரத்தில் 1903 ஆண்டு ஈரோட்டில் அவருக்கும் பெரியாருக்குமான நட்பும் தொடர்பும் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து பெரியார் அவர்கள் சொல்லுகிற போது, தொடக்கத்திலிருந்து எங்களுக்குள் ஒரு தர்க்கம்தான் நடந்தது, பிறகுதான் நாங்கள் ஒத்துப்போகிற இடங்கள் வந்தன என்கிறார். அது என்ன, கைவல்ய சாமியார் என்று ஒரு பெயர், வேறொன்றும் இல்லை. அவர் மதங்களில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு மத நூல்கள் பலவற்றையும் படித்து வடநாட்டுக்கெல்லாம் சாமியாராக போய்விட்டு வந்தவர். அந்த கைவல்யம் என்கிற நூலை பற்றி மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பேசியவர் என்பதாலே அவருடைய பொன்னுச்சாமி என்கிற பெயர் மறைந்து கைவல்ய சாமியார் என்றே அவருக்கு பெயராயிற்று. அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் அவரை பற்றி நாம் குறிக்க வேண்டும். இப்போதும் அந்த சொலவடை இருக்கிறது. சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டடி என்று சொல்லப்படுகிற தொடர் இன்றைக்கும் சுயமரியாதை வட்டங்களில் உண்டு. இந்த தொடர் வந்ததற்கு காரணமே கைவல்ய சாமியார் தான் என்கிற ஒரு செய்தியும் அதில் கிடைக்கிறது. அதாவது ஒரு ஜமீன்தார் வீட்டு திருமணத்திற்கு ஐயா பெரியார் அவர்களும் கைவல்ய சாமியாரும் போகிறார்கள். அப்படி போகிற போது மதிய உணவு வேளையில் கைவல்ய சாமியார் அங்கே இருக்கிற பார்ப்பன சமையல்காரர் ஒருவரிடத்தில் ஒரு குடை தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் அந்த தண்ணீரை எடுத்த உடனே பக்கத்தில் இருந்து இன்னொரு பெரிய சமையல் இருக்கிற பெரிய ஆளாக இருக்கிற இன்னொருவர் ஒரு சூத்திரன் தொட்ட டம்ளரை போய் நீ தொடுறியே என்று சொன்ன உடனே இவர் கோபப்பட்டு பந்தியிலேருந்து எழுந்து நின்று அவனை அழைத்து, சூத்திரன்னு சொன்ன இனிமேல் அடி வாங்கிடுவேன்னு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டிருக்கிறார். சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்பது கைவல்ய சாமியாரினுடைய அந்த நிகழ்விலிருந்து வந்தது என்பார்கள். அதில் 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அந்த நூலில் இருக்கின்றன. படிக்கிற போது பல செய்திகள் நமக்கு புதிதாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியனவாகவும் இருக்கின்றன. கைவல்ய சாமியாரின் நினைவு நாள் ஏப்ரல் 22.